Nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேன் க்ரோஸோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கையில் வச்சுருக்கவனை பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வந்துட்டு இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க, கடிச்சா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இவனை பற்றி தான் நம்ம உள்ள போய்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்கள்ட்ட பப்பீஸ் லிட்டர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட நம்ம ப்ரோ இருக்காரு, நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்மகிட்ட எவ்வளோ பப்பீஸ் இருக்குது, நம்ம கிணல் எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். பிரதர், உங்கள் பேர், நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான கேன் க்ரோஸாலாம் நிறைய வச்சுருக்கீங்க உள்ள, வரணும் இதெல்லாம் சொல்லுங்கள். என் பேர் ஆஷ்லி ப்ரோ. ஓகே பிரதர். லொக்கேஷன் இது வந்து செரையம்பாளையம். ஓகே. நீலாம்பூர் ஸ்டாப் இருக்குது. நீலாம்பூர்லேருந்து லெஃப்ட் கதிர் காலேஜ் ரோடு எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா நம்ம லொக்கேஷன் வரும். ஓகே பிரதர். பிரதர், இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ உள்ள எல்லாமே நல்ல ஜெயின் சைஸில் வந்துட்டு கேன் க்ரோஸாக வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் 2-3 பார்க்க போகிறோம். ஓகே. அதே மாதிரி 2-3 அடல்ட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் பப்பீஸும் இருக்குது. ஓகே. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே பிரதர். ஓகே பிரதர், இப்போ நம்ம பப்பீஸ்னால் இப்போது நம்ம ஃபாதர் மதர்லாம் எங்கே இருக்குது? மதர் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. ஓகே. ஃபாதர் வந்து ஃப்ரெண்டோடது. ஓகே. பட் ஃபாதர் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே. ஓகே. எத்தனை பப்பீஸ் பிரதர் நம்ம இப்போ கரெக்டாக வந்து 3 ஃபீமேல் இருக்குது. ஓகே. மற்றதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே பிரதர். ஓகே பிரதர், இப்போ இவங்களை பற்றி சொல்லுங்கள். கேன் க்ரோஸா எப்படி யாருக்கு செட் ஆகுவாங்க? கேன் க்ரோஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது ஒரு மேஸ்டிவ் ப்ரீடு, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. பட் இந்த ப்ரீட் அப்படி இல்லை ஆக்சுவலாக. ஓகே. கம்பேரிட்டிவ் அதர் ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட் வந்து ரொம்ப ஜென்டல் ஜெயின். இவங்க கிட்ட அக்ரெஷன் இருக்கும். அந்த அக்ரெஷன் எப்போ இருக்குன்னா நம்ம ஓனருக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போதான் இது பண்ணுவோம். இந்த டாக் ஒரு ஒன் ஆஃப் த ஹைலி இன்டெலிஜென்ட் டாக். ஓகே. ஓகே. ஸோ எப்போ யார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெரிட்டரியே இருந்தாலும் ஒரு அன்னோன் பர்சன் அந்த டெரிட்டரிக்கு வராங்கன்னா இது உடனே சார்ஜ் பண்ணாது, அது வார்ன் தான் பண்ணும் வராதிங்க. பட் இவங்க வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து எல்லாருமே வளர்க்கலாமா? வளர்த்தலாம் ப்ரோ, வளர்த்தலாம். இவங்களுக்குன்னு வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா காணிக்கோசோன்ட்டு இல்லை, எப்படிப்பட்ட டாக் இருந்தாலும் ஒரு மினிமல் லெவல் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா ஒரு டாக் ஓடி விளையாடணும், அதுக்கு பாடி ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் போகணும், கரெக்டான நியூட்ரிஷன்லாம் இருக்கணும். அப்போ தான் டாக் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே. 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 இப்போ நம்மகிட்ட மொத்தமாக எத்தனை டாக்ஸ் இருக்குது? அடல்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கேன் கோசு 10 இருக்குங்க. ஓகே. 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 நமக்கு ப்ரீடிங் இங்கேயே நடக்குது இல்லை? எஸ். ஓகே பிரதர், இப்போது நம்ம இப்போ பார்க்குற கலர் என்ன கலர்? இது ப்ளூ கலருங்க. ஓகே. இது பியூர் ப்ளூ சாலிட் கலர் இது. ஓகே. ஓகே. பப்பீஸ் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன கலரில் இருக்குது? பப்பி வந்து ப்ளூ பிரிண்டல்ல இருக்குங்க. ஓகே. ஓகே. மதர் வந்து பிரிண்டல், ஃபாதர் வந்து ஆக்சுவலாக பிளாக். ஓகே. ஓகே. பிரிண்டல்ல தான் விழுந்திருக்கு. ஆமாம். ஓகே. ஓகே பிரதர், இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கானுங்களா? இவனுங்க வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்காங்க. பார்த்தோன்னே நிறைய பேர்த்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது, இவனை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் இவனை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரோ, ரொம்ப அதிகமாக இல்லை நார்மல் மெயின்டெனன்ஸ், நார்மல் ஃபுட்டு தானா? ஏன்னா சைஸை பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு சைஸை வச்சு எடை போட்டுறோம். ஆமாங்க, பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு. நீங்கள் இத்தனை வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரேடன் எப்படி மெயின்டைன் அது மாதிரி தான் இந்த டாகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மற்ற டாகோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் கிரேடனுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். ஒரு நார்மலாக ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ அதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஹேண்ட்லிங் வந்து இவங்க ஈஸி தான் கம்பேரிட்டிவ்லி. எனர்ஜெட்டிக்கான டாக்ஸ், பட் அதே நேரத்தில் சொல்கிற பேச்சு கேட்குறவங்க. இவங்களை சோசியலாக வளர்க்க முடியுமா? சோசியலாக வளர்த்தலாம். இவங்க சோசியலாக வளர்த்தலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ அது எல்லாமே பற்றி எப்படிப்பட்ட ப்ரீடாக இருந்தாலும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குங்க, ஓனர் கையில் தான் இருக்குது, எப்படி வளர்த்துறோன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறான். பட் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கான். ஏன்னா நம்ம வளர்த்துற விதம் அந்த மாதிரி. ஓகே பிரதர், இப்போது நிறைய பேர் வந்துட்டுனா என்கிட்ட வந்துட்டு 2 month பேபி இருக்குது, இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் டாக் வளர்க்க போகிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தோணும். அவங்களுக்குலாம் வந்துட்டு இவங்க எப்படி சொல்கிறீங்க, இவங்க சஜெக்ஷன் பண்ணலாமா? இவங்க சஜஸ்ட் பண்ணலாம். இவங்க நல்லா செட் ஆவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கானிகோஸ் வந்து ஃபேமிலி ஓரியன்டட் டாக். ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இவங்களோட கீன் இதாகவே இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டும் ரொம்ப காட்டுவாங்க. ஆளு தான் பார்க்க ரொம்ப இவ்வளோ பெருசு இருப்பாங்க, ஆனால் லைக் இன்டென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை தான், குழந்தை மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பாங்க. மெயினாக மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். மாஸ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட பிளேஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப பாசம் கட்டுவாங்க, அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சிங்கிள் ஓனர் அப்படின்றாங்களே, அது சிங்கிள் ஓனர் டாக் தான். அதாவது எப்படி சிங்கிள் ஓனர்னா சொல்கிற இப்போ ஒரு கமாண்ட் கொடுக்குறோன்னு வைங்களேன்,
லைக் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சொன்னால் அதை மீறவே மீறாது, அப்படியே லைக் அதை ஃபாலோ பண்ணும். பட் வீட்டில் மற்ற மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸுங்க. இப்போ மற்றவங்க வா கேஜுக்குள்ளே போ இல்லை வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விளாண்டு காட்டுவான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்லும் போது அதுக்கு விளையாட்டு கட்டுறதெல்லாம் இல்லை, சரி ஓனர் சொல்லிட்டாங்க உள்ளே போகணும்னு போய் உட்காந்துக்கும். ஏன்னா இது ஒரு அல்டிமேட் கோல்னா ஓனர் இம்ப்ரெஸ் பண்ணணும், ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் ஒரு டாக் இது. ஓகே பிரதர், ஓகே பிரதர். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ மேட்டிங்லாம் இப்படி பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள்? மேட்டிங் பண்ணி கொடுக்குறோங்க. எங்ககிட்ட இருக்கிற ஃபீமேலுக்கு வெளியே வேற லைனேஜ் மேல் இருக்குங்க, அந்த மேல் கூட மேட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி எங்ககிட்டயும் ஸ்ட்ரெச் சர்வீஸ் இருக்கு. இந்த மேலும் இருக்கு, இன்னொரு மேல் இருக்காங்க. அப்புறம் 2 பேருக்குமே ஸ்ட்ரெச் சர்வீஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இவங்களாம் என்ன லைனேஜில் பிரதர் வரும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லேக் கோஜிக்கும் அப்புறம் சான்குயின் மாண்டிக்ரோ கெனல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த 2 லைனேஜுங்க. மதரும் இம்போர்ட் லைனேஜ், ஃபாதர் டைரக்ட் இம்போர்ட். இவனோட ஃபாதர் டைரக்ட் இம்போர்ட். ஃபாதர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபான் கலரு, மதர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, ஆனா டைரக்ட். ஓகே. இப்போ நம்மகிட்ட வந்துட்டு எத்தனை டிஃபரெண்ட் கலர்ல ப்ரோ நீங்க பப்பீஸ் வச்சிருக்கீங்க? பப்பீஸ்னா மீன்ஸ் அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ இருக்கு, பிரிண்டில் இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிளாக் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபுல் பிளாக்கா ப்ரோ? ஃபுல் பிளாக் ஒன்று எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ப்ளூ அண்ட் பிரிண்டில் இருக்கு. ப்ரோ இவங்கள பத்தி சொல்லுங்க. இவளும் ஃபீமேல் தான். ஓகே. ப்ளூ கலரு. ஓகே ப்ரோ. இம்போர்ட் லைன். ஓகே. இவளுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சைஸான ஃபீமேல் ஆக்சுவலா. இப்போ நீங்க பாக்குற குட்டீஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ங்கிற ரெஃபரன்ஸ்னா பார்க்க இவ்வளவு மாதிரி இருக்கும். நல்ல பெருசா இவ்வளவு மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே பிரதர். இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ்? மேல் எடுக்கலாமா ஃபீமேல் எடுக்கலாமா அதை பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே சிமிலர் தான். மேல் வந்து பாத்தீங்கன்னா லைக் நல்ல கம்பெனினாவும் இருப்பான், கார்டிங்க்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே. ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனினா இருக்கு, கார்டிங்கா இருக்கும். பட் மேலோட ஒரு அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஓனர்ஸ் கிட்ட. மேல் ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாங்க, ஃபீமேல் வந்து ரொம்ப அந்த பாசத்துக்கு ரொம்ப இயங்கும், அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும். அதே மாதிரி மேல்னா நம்ம ஸ்டட் அந்த மாதிரி உள்ள, ஃபீமேல் வந்து லிட்டர் இருக்கு. ஓகே ப்ரோ. ஆனா இப்போ ஒரு எப்படி சொல்றது, நார்மலாவே டாக்ஸ்ல வந்துட்டு மேலோட ஃபீமேல் தான் வந்துட்டு நமக்கு அட்டென்ஷன் நல்லா கொடுப்பாங்க. ஆமா. ஓகே. ரொம்ப வீட்டில் வந்துட்டு பாசமாக இருக்கணும், அதே மாதிரி கார்டிங் டைமில் இருக்கணும்னா மேல் ஆர் ஃபீமேலாம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபீமேல் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபீமேல் வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப காட்டும், பாசம் அதே மாதிரி நம்மகிட்ட அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும். ஓகே. கார்டிங்கும் ஃபைன். மேலும் நல்லா கார்ட் பண்ணும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஃபீமேலும் நல்லா இருக்கும். என்ன நம்மகிட்டே தான் இருக்கும், க்ளோஸாக நம்மகிட்டே ஒட்டி தான் இருக்கும், நம்மளை சுற்றியே தான் இருக்கும் ஃபீமேல். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போற பப்பி பெருசா வந்தாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது காட்டுறாங்க. ஓகே. பெருசானாங்கன்னா இதே மாதிரி தான் வருவாங்க. ஓகே பிரதர், ஓகே ஓகே ப்ரோ. இவனை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இவ ஃபீமேலுங்க. ஓகே ஓகே. ஆனா நீங்க கொண்டு வந்த கலர்ல இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான். இவ ஃபர்மென்டினோ கலருங்க. ஓகே ப்ரோ, ஓகே. இந்த பிரீட்லயே எக்ஸ்பென்சிவான கலர் இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஆனா இது ஃபான் கிடையாது. ஃபான் கிடையாது. ஓகே ப்ரோ. ஃபானுக்கு அடுத்த கலர். ஓகே ப்ரோ. இது ஃபர்மென்டினோ. ஓகே ஓகே. சோ இது இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் வந்து இதுதான். ஓகே ஓகே. சோ இவ வந்து பஞ்சாப்ல இருந்து எடுத்தோம். ஓகே ஓகே. இம்போர்ட் லைனேஜ், இகார்ன்ற ஒரு லைனேஜ் இருக்கு, அந்த லைனேஜோட இம்போர்ட் லைனேஜ். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ நிறைய சைஸ் நல்லா வச்சிருக்கீங்கல்ல, என்ன ஃபுட்டு கொடுத்து இவ்வளோ சைஸ் ப்ரோ? ஃபுட்டு நம்ம நார்மலா டாக் ஃபுட் இருக்குல்ல. ஆனா இவன் நார்மலா வந்து டாக் ஃபுட் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஹெட் சைஸ் இந்த மாதிரி வந்துருவாங்க. ஆனா புரோட்டீன் மஸ்ட்டுங்க. புரோட்டீன் கம்பல்சரி இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது கம்பல்சரி, புரோட்டீன் மஸ்ட். இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா லைக் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கறி போடுறோம், மற்ற நாள்லாம் வந்து நார்மல் ரைஸ் அந்த மாதிரி டயட் இவங்களுக்கு செட் ஆகாது. எவ்ரி சிங்கிள் டே புரோட்டீன் மஸ்ட். பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். புரோட்டீன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கார்பன் சொல்லி பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். ஓகே ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரை ஃபுட், ஒரு வாட்டி மீட் போடுறோம்னா ஒரு வாட்டி ட்ரை ஃபுட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாவும் கொடுக்கும். பட் ஆனா ரெண்டுமே மிக்சடா இருக்கணும் உங்களுக்கு. ப்ரோ இப்போ வேற என்ன ப்ரோ நம்ம அடுத்து என்ன டாக் பார்க்கலாம்? அடுத்தது பாத்தீங்கன்னா பப்பீஸ் பார்க்கலாம். ஹஸ்கி பப்பி இருக்கு. ஓகே ஓகே. அது போக பாத்தீங்கன்னா கோர்சோ பப்பியும் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். சரிங்க ப்ரோ. இப்போ லாஸ்ட் டைம் வந்து வேற ஒரு கலர் காமிச்சீங்க, இது என்ன கலர்? இது வந்து ப்ளூ பிரிண்டில் ப்ரோ. ஓகே ஓகே. ப்ளூ பிரிண்டில் 2 டைப் பிரிண்டில் இருக்கு. ஓகே. நார்மல் பிரிண்டில், ரிவர்ஸ் பிரிண்டில். ஓகே ப்ரோ. இது பிரிண்டில். ஓகே. இது மேல் தான். மேல் தான். இவன் ஸ்டட்டுக்கும் இருக்கான். ஓகே. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனும் ப்ரூவன் மேல் தான். ஓகே ஓகே ஓகே. சேம் ஃபாதர் இம்போர்ட் லைனேஜ் தான். ஓகே. மதர் இருக்கிறவங்க எல்லாமே இம்போர்ட் தான். ஃபாதர் எல்லாமே டைரக்ட் இம்போர்ட்டுங்க. ஓகே ஓகே. அந்த மேல இருக்கட்டும் இவன் இருக்கட்டும் ஃபாதர் வந்து டைரக்ட் இம்போர்ட். இப்போ நீங்க பப்பீஸ் இருக்குன்னு சொன்னது இவனோட ஷேட்ல வருவாங்களா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அங்க நான் காட்டின மேல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அந்த மேல எக்ஸாக்ட்டா இவன மாதிரி வருவாங்க. ஓகே ஓகே.
ஓ அந்த மேல் லாஸ்ட் டைம் பப்பீஸ்ல இருக்கிறது. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆனா குடுக்கிறதுக்கு வந்துட்டு 3 பப்பீஸ் தான் இருக்கு. 3 பப்பி இருக்கு, அது ஃபீமேல் தான் இருக்குங்க. ஓகே பிரதர். ஓகே ஓகே பிரதர். இவரு கண்ணுல ஏதோ ஒரு இவனுக்கு இப்போ ஒரு செரியை வந்திருக்குங்க. ஓகே ப்ரோ. ஸோ செரியைங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி மேஸ்டிவ் பிரீடு அப்புறம் பஞ்ச் ஃபேஸ் உள்ள டாக்ஸ் எல்லாத்துக்கும் காமனான ஒரு ப்ராப்ளம்ங்க. இது பயப்படுற அளவுக்குல ஒன்றும் இல்லை. ஸோ இந்த செரியை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம வெட்டினட்டை கூட்டு போனால் அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன சர்ஜரி ப்ரொசீஜர் இருக்கும், அது பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களோட கேன்கோஷால வர்ற ப்ராப்ளம்ஸ் கேன்கோஷோ எஸ் மேஸ்டிவ் பிரீட் எல்லாத்துக்குமே இருக்கிற காமனான ப்ராப்ளம். பஞ்ச் ஃபேஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த பஞ்ச் ஃபேஸ் டாக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே ஓகே. பஞ்ச் ஃபேஸ்ங்கிறது இப்போ நார்மலாக ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி நீட்டமாக இருக்கும். பஞ்ச் ஃபேஸ்ங்கிறது மூஞ்சி வந்து ஒரு மாதிரி நீங்கள் ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஜா ட்ராப் ஆகும், அதுதான் பஞ்ச் ஃபேஸ்ன்பாங்க. ஸோ பஞ்ச் ஃபேஸ் டாக்கு காமனான இருக்க ஒரு இஷ்யூ வந்து செரியை. அது மாதிரி இந்த மாதிரி ஜாயிண்ட் பிரீடுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா லைக் ப்ராப்பரான எக்ஸசைஸ் கரெக்டான நியூட்ரிஷன் கொடுத்தாலே போதும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் வராது. ஓகே ஓகே. இப்போ நீங்க வச்சிருக்க மேல்ல வந்துட்டு இவன் வந்துட்டு இன்னொரு கலர், ஒன் ஆஃப் த கலர்ஸ். ஓகே ஓகே. ஆனா எல்லாருமே சேம் குவாலிட்டிஸ் தான். குவாலிட்டி வந்து சேம் குவாலிட்டி தான். ஓகே ஓகே. நீங்க எடுக்கும் போதெல்லாம் எங்க இருந்து ப்ரோ எடுத்தீங்க? நான் எடுத்து பஞ்சாப்ல இருந்து எடுத்தேங்க. ஓகே ஓகே. அடல்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பஞ்சாப்ல இருந்து எடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ பஞ்சாப்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணேங்க. மீட் பண்ணதும் பஞ்சாப்ல ஒரு இம்போர்ட் லைனேஜ் கூட தான் நான் மீட் பண்ணேன். ஓகே 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 பிரதர். இப்போ இவன் வந்துட்டு பிரிண்டில் சொன்னீங்க, வேற என்னென்ன கலர்ஸ் பிரதர்? வேற நம்ம கிட்ட ப்ளூ பிரிண்டில் இது 2 தான் இருக்குங்க. ஓகே ஓகே. மேல் இன்னொன்னு எடுப்பேங்க, பிளாக்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர். ஓகே 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 பிரதர். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பப்பீஸை பார்க்கலாம்னா? எஸ். இப்போ கேன்க்ரோஸை மட்டும் தான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ அஸ்கி தூக்கிட்டு வந்தீங்க. அஸ்கி இருக்கு ப்ரோ என்கிட்ட. மேல் அடல்ட் ஒன்னு இருக்கு. ஓகே ஓகே. ஃபீமேல் 2 இருக்காங்க. ஓகே. அஸ்கி பப்பியும் இருக்கா ப்ரோ? பப்பி இருக்குங்க, பப்பி ஒரு ஃபீமேல் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ பப்பி ஃபாதர் மதர்லாம் ப்ரோ? ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன் லைனேஜ்ங்க. இவன் உள்ளி கோட்டு ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. மதருமே உள்ளி கோட்டு தான். ஓகே. இப்போ ஷெட்டிங்லா ப்ரோ இல்ல ஹேர் கட் பண்ணி இருக்குங்க இப்போ? ஓகே பிரதர். ஹேர் கொஞ்சம் நாட் விழுந்துச்சு, அதனால கட் பண்ணி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பப்பி எங்க பப்பி தான் வரவே மாட்டேங்கான். பப்பி ஆமாங்க, ஓடி விளையாண்டு இருக்கா. ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. இவதான் ஃபீமேல் பப்பிங்க. ஓகே ஓகே. ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்கிறானே. கொஞ்சம் பிளேஃபுல்லா இருப்பா. ஓகே ப்ரோ. சொல்லுங்க. அவ உள்ளி கோட்டு தான். ஓகே ஓகே. ப்ளூ ஐயா பிரதர்? ப்ளூ ஐஸ் உள்ளி கோட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்கிறானே, அங்கிட்டு ஓடிட்டே இருக்கான். ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பா அவ. ஓகே ப்ரோ. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ அஸ்கி வந்துட்டு நானும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நானும் தனியாவே பண்ணிட்டேன். இப்போ நிறைய நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன ப்ரோ? அது ஆக்சுவலா வந்து ஒரு மித்து தாங்க. அஸ்கி வந்து கோல்டு, இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்காக இதுன்றாங்க. ஆக்சுவலா உண்மையான ட்ரூத்னா கோல்டு ஹீட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த கோட்டுங்க. ஆக்சுவலா பாடிக்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரி தான். வெயில் காலத்துல முடிய ட்ரிம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ட்ரிம் பண்ணக்கூடாது. ட்ரிம் பண்ணாம இந்த ஹேரோட தான் இருக்கணும். அப்பதான் அந்த சன் வெயில் அடிக்கிறதோ இந்த சன்லைட் உழுகிறதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் மாதிரி இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபேன் இருந்தாலே போதும். ஒரு ஃபேன் இருந்தாலே போதும். இந்த ஏசி வைக்கணும் அதெல்லாம் இல்லை. அது இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இப்ப இங்க தானே. இப்போ டைரக்டா அங்க இருந்து கொண்டு வரோம், இம்போர்ட் பண்றோம்னா இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இங்கே பிறந்து வளர்ற நாய் எல்லாமே வந்து இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயிரும். பேரலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சர்வைவ் ஆயிருவாங்க. ஒரு ஃபேன் அடிஷனலா தேவை, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. பப்பீஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஃபீமேல்ஸ். ஓகே ஓகே. எவ்வளவு டேஸ் ஆயிடுச்சு ப்ரோ? இவங்க கரெக்ட்டா 80 டேஸ். 2 months 10 days ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நானு. ஓகே ஓகே ஓகே. வெறும் பேபிஸ் மாத்திரம் பெண்டிங் இருக்கு. கேசி அப்ளை பண்ணியாச்சு. கேசி வந்துரும். ஓகே பிரதர். ஓகே 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 பிரதர். இவங்களோட மதர் ஃபாதர்லாம் எப்படி பிரதர்? மதர் வந்து சேம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகே. மதர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்ன மேலோட சிப்லிங். ஓகே 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 ஓகே. மேலோட சிப்லிங். அதே மாதிரி ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக். ரெண்டுமே இம்போர்ட் லைன். ஓகே ஓகே. இவங்களுக்குலாம் எப்படி ப்ரோ? கேசியா? கேசியோட. என்ன பிரைஸ் பிரதர்? ஃபீமேல் வந்து 55 சொல்றேன். ஓகே ஓகே. இந்த தடவை இப்போ அவுட் சைட்ல இருந்து கேக்குறாங்களா அவங்களுக்குலாம்? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளனா ஓகே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. இப்போ அவுட் சைட்ல இருந்து கேக்குறவங்களுக்குலாம் ஓகே 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால பிரச்சனை. ஓகே பிரதர். ஓகே 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 பிரதர். இப்போ நம்ம கேன்க்ரோஸோ பத்தி நிறைய பார்த்தோம். இப்போ இவங்களோட பப்பீஸ் வந்துட்டு இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பிரதர்? இப்போ நம்ம ஒரு பப்பி வாங்குறோம்னா நிறைய பேருக்கு பயம் பதட்டம்லாம் இருக்கும், நம்ம இவ்வளோ அமௌண்ட் போட்டு பண்றோம் அப்படின்ட்டு. அதுல எப்படி பிரதர் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் யூடியூப்ல வந்து ஒரு ஃபெமிலியரான பேஜஸ் உங்ககிட்ட தான் நான் வரேன் நான். ஓகே பிரதர். ஏன்னா ஆத்தென்டிக்கா இருந்தா தான் நீங்களே. ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகே பிரதர். கன்ஃபார்ம் பண்ற கஸ்டமர் எல்லாத்துக்கும் லொகேஷன் கொடுத்துருவேன். ஐடி கொடுத்துறதுலாம் ஐடி கொடுத்துருவேன். அலாங் வித் வந்து ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு நேர்ல வந்து எடுத்துக்கலாம், இல்ல அவங்க இடத்துக்கு அனுப்புறதுனால அனுப்பிக்கலாம். எப்படினாலும் ஓகே. அவங்க நேர்ல வரனாலும் வரட்டும். ஓகே பிரதர். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பப்பியை புக் பண்ணிட்டு அவங்க நேர்ல வந்து எடுத்தாலும் நம்ம ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா
கிணறு பார்த்த மாதிரி இருக்கும், மற்ற டாக்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே அது பிரதர். ஒரு காணிக்கோஸ் ஹேண்டில் பண்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகே ஓகே பிரதர். ஓகே ஓகே ஓகே.